வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலையை ஏறணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க ஒரு சின்ன பையனுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா அந்த மலைக்கு யாரும் அதிகம் போகவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த மலைக்கு சரியான பாதை எதுவுமே கிடையாது. ஒரு நாள் இந்த மலையை எப்படியாவது ஏறியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த மலைக்கு போறான். அந்த மலையோட அடிவாரத்துக்கிட்ட போகும்பொழுது அந்த மலையிலேருந்து ஒருத்தர் கீழே இறங்கி வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட இந்த பையன் இந்த மலை ஏறின அனுபவம் எப்படி இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா இருந்ததான்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்றாரு, நான் அந்த மலையை முழுசா ஏறல, இந்த மலையில மிக கடினமான பாறைகள் இருந்தது, ஸோ அதனால நான் பாதியிலே திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீயும் இந்த மலை ஏறதுக்கு முயற்சி பண்ணாத, இது ரொம்ப உயிருக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இதை கேட்டு பயந்து போய் அந்த பையன் மலை அடிவாரத்திலே உட்காந்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மலையிலேருந்து இன்னொருத்தர் கீழே இறங்கி வந்தாரு. அவர்கிட்டையும் இதே கேள்வியை கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு, இந்த மலை பயணம் ரொம்ப எனக்கு சுலபமா இருந்தது, இந்த பயணம் ரொம்ப ஈஸியா இருந்ததுனால எனக்கு நான் மலை உச்சி வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன். இதே மாதிரி நிறைய பேர் அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வராங்க. அவங்க ஒவ்வொருத்தட்டையும் கேட்கும் பொழுதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா காடு இருக்கு, மலை இருக்கு, அருவி இருக்கு, பள்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றதை கேட்டு மொத்தமாவே கன்ஃபியூஸ் ஆயிட்டான் அந்த பையன். இந்த கதையில அந்த பையனை நீங்களாகவும் அந்த மலையை உங்க ட்ரீம்ஸாகவும் நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் கிடைக்கும். இதுல எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, யூ ஆர் தி பெஸ்ட் மோட்டிவேட்டர் ஃபார் யோர் செல்ஃப். நீங்கள் என்னதான் நிறைய பேர் சொல்கிற மோட்டிவேஷன் ஸ்டோரி, அவங்க பற்றின கதைகள் எல்லாம் தெரிஞ்சாலும் அது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸாக மட்டும்தான் உங்கள் மனசுக்குள்ளே போகுமே தவிர புரிதலாக உங்களுக்கு போகாது. யூ கேன் டூ இட் ஒன்லி இஃப் யூ பிலீவ் இன் யோர் செல்ஃப். ப்ளீஸ் புஷ் யோர் செல்ஃப். No one else can do that. My best wishes and signing off, this is Satish.